வணக்கம். தேர்தல் மோசடி மூலமாகத்தான் மீண்டும் மீண்டும் மோடி இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று ஐக்கிய நாட்டு சபை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 60 நாட்கள் மோடிக்கு கெடு விதித்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐக்கிய நாட்டு சபை, அதாவது மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் மூலமாக லட்சக்கணக்கான இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லாத ஏஐ தொழில்நுட்பத்தை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையினுடைய சிறுபான்மை விவகார பிரிவு ஒன்றிய அரசிடம் புகார் அறிக்கை அளித்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், 60 நாட்களுக்குள்ள இந்த மோசடி குறித்து, ஐக்கிய நாட்டு சபையினுடைய இந்த வெளிப்படுத்துதல் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்கிற கெடுவை விதித்திருக்கிறது. ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விரைவில் இந்தியாவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அவர்கள் சட்டபூர்வமாக கொண்டு வரவிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை எல்லாம் வாங்கிட்டாங்க, சிவசேனா எம்பிக்களை எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போது 240 இடங்களில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியடைந்த மோடி இப்போது பல்வேறு மாநிலங்களுடைய கட்சிகளை சார்ந்த எம்பிக்களை எல்லாம் விலைபேசி வாங்கி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களவையிலே அவங்களுக்கு போதிய அளவு பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகின்ற மாநிலங்களிலே சட்டபூர்வமாக மாறிவிடும். அப்படி என்றால் விரைவில் இந்தியாவில் மாநிலங்களுக்கும் இந்தியாவிற்கும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து தேர்தல் வரவிருக்கிறது. அந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இதோ இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது அல்லவா? ஒடிஷா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்தில் 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் எவ்வளோன்னு தெரியும். தமிழ்நாட்டில், கேரளாவில் எங்கெல்லாம் இவர்கள் எத்தனை லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். இதன் மூலம் இவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இப்போது ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ சிறுபான்மை மக்கள் அப்படின்னா நம்ம உடனே நினச்சிருவோம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். அப்படி அல்ல. இந்துக்களில் தலித் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களெல்லாம் சிறுபான்மை சமூகத்திற்குள்ளே தான் வருவாங்க. அப்போ பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி யாருக்கான கட்சி? தலித் விரோத கட்சி. அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதற்கு ஒரு 1008 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் விபி சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதல்லவா. பாஜக என்ன செய்ததுன்னா, இதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு ரதத்தை எடுத்துகிட்டு அத்வானி ஓடினார். ஒரு துண்டு பிரசுரம், ஒரு சின்ன போராட்டம், இந்தியாவில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று மோடியோ இன்றைக்கி இருக்கிற அமித்ஷாவோ இவர்களுடைய முன்னோர்களோ நடத்தியதாக உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பில்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களில் இருக்கக்கூடிய தலித் மக்கள், பழங்குடி இனத்தை சார்ந்த மக்கள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இப்படிப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டு எஸ்ஐஆர் மூலமாக மோடி நீக்கம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம்தான் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை போட்டுடைத்திருக்கிறது ஐக்கிய நாட்டு சபை. கூடுதலாக ஒரு செய்தி, தேர்தல் ஆணையத்தையும் ஒரு கூட்டுறாங்க. அது என்ன? வெளிப்படைத்தன்மை இல்லாத ஏஐ தொழில்நுட்பத்தை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு பாருங்கள். 2014க்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் ஏதாவது ஒரு தேர்தல் சந்தேகம் இல்லாமல் நடந்திருக்கா? ஒரே ஒரு தேர்தலை மட்டும் சொல்கிறேன், எதுவுமே கிடையாது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களில் விவிபேட்டுக்கும் வாக்கேந்திரத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை பற்றி பல கட்சிகள் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் உட்பட்ட பல இடங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்படி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். முதல்ல பாராளுமன்ற தேர்தல் நடங்கியது. முதல்ல பாராளுமன்ற தேர்தல் இல்லை, இவர்களுடைய குஜராத்திலேயே முதலில் இந்த மாதிரியான சில முயற்சிகளெல்லாம், மோசடிகளெல்லாம் நடந்திருக்கிறது என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ போதாக்குறைக்கு உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்கத்தில் ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். எப்படி? நேர்மையான முறையிலையா? மக்கள் நலன் சார்ந்த பணிகள் செய்தா? அல்ல.
தேர்தல் நடந்து முடிந்து 2 மாதங்களாகல, அதுக்கு முன்னாடி 4000த்திற்கும் அதிகமான வாக்கு இயந்திரங்கள் இன்றைக்கி என்ன ஆகிருக்கு? எரிக்கப்பட்டிருக்கிறது, காணாமல் போயிருக்கிறது, என்னமோ நடந்திருக்கிறது, விபத்து நடந்திருக்கிறது, இப்படி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை திட்டமிட்டு சங்கபரிவார கும்பல் இந்தியாவில் செய்து வருகிறார்கள் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, தொடர்ந்து இதுபோன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா? இல்லை. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகிறது. அப்போது நமக்கு நல்லா தெரியுது, மக்கள் இவர்களை எதிர்த்து வாக்களித்தாலும் வெற்றி என்பது இவர்களுக்கு செல்கிறது. ஒன்றுமில்லைங்க, வட இந்தியா கொந்தளித்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறது வட இந்தியா. எதற்காக? ராமர் கோயிலை RSS சங்கபரிவாரம் கும்பல் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் மோடியும் அமித்ஷாவும் வாய் திறக்கவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தியிலே மோடி வெற்றி பெற்று விடுவார். இது எப்படின்னே தெரியாது நமக்கு. ஆமாம், இந்த சூட்சமம் யாருக்குமே தெரியாது. என்ன மந்திரக்கோள் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒரு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து வாக்கு EVM மேலே ஒரு மந்திரக்கோலை வற்றி சுற்றுவாங்களோ, சுற்றினா என்ன நடக்குமோ, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இவர்கள் வெற்றி பெறாத இடங்களில் அந்த மாநிலத்தினுடைய கட்சிகளை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இதானே நடந்துட்டுருக்கு. அப்போ ஐக்கிய நாட்டு சபை இப்போது சொல்லியிருப்பது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மோசடியை நடத்துவதற்காகத்தான் SIR அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிறத அது வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. 60 நாட்களில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எந்த வெளிப்படை தன்மையும் இல்லாமல் தேர்தல் இப்போது மோடியினுடைய ஆட்சியில் ரொம்ப சந்தேகத்திற்கு இடமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் ஒவ்வொரு நாளும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.